வணக்கம் மாஸ்டர். இப்போ பார்த்தோம்னா, அ மனிதர்களுக்கு மனிதர்களே எவ்வளோ தண்டனைகள் வழங்கிக்கிறாங்க. அ இங்க தவறுகள் செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அ எவ்வளோ தண்டனைகள் வழங்குறாங்க. அ இங்க இங்க சட்டங்களும், தண்டனைகளும் எவ்வளோ தான் வளர்ந்தாலும், அ தவறுகள் இங்க குறையலையே! அது நடந்துக்கிட்டே தானே இருக்கு. அவங்க செய்றவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இங்க தண்டனைகள் தான் இங்க கூடிக்கிட்டே போதே தவிர, அத தவிர்க்கிற மாரி தவறுகள் அ நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அத தவிர்க்க முடியலையே! அப்புறம் எதுக்கு இவ்ளோ சட்டங்களும், இவ்ளோ தண்டனைகளும் அ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நம்ம வழங்கிக்கிறோம். அம் இப்போ பார்த்தோம்னா, அ இருக்கிறதுலயே உயர்ந்த பிறப்புன்னு பார்த்தா மனித பிறப்புன்னு சொல்றோம். அ அப்படி இருக்கிறப்போ, அ மனிதர்களே இவ்ளோ தவறுகள் செஞ்சு, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இவ்ளோ தண்டனைகளும், இவ்ளோ சட்டங்களும் வழங்கிக்கிறாங்க. அ நம்மள தவிர மத்த உயிரினங்களையும், விலங்குகளையும் பார்க்குறப்போ, அவங்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியாவும், ஒரு கோட்பாடோட, ஒரு நெறியோட அவங்க வாழ்க்கையே வாழ்றாங்க. அவங்களுக்கு இது போல எந்தவித சட்டங்களும், எந்தவித தண்டனைகளும் எதுவுமே இல்ல. ஆ ஆனா, நம்ம தான் இருக்கிறதுலே மேன்மையான பிறப்புன்னு சொல்லிக்கிறோம். ஆனா, நம்மலாம் இப்படி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தண்டனை வழங்கிக்கிட்டு, இப்படி தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்காக? ஆம், எதனால இப்படிலாம் பண்றாங்க? இத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு தெரியப்படுத்துங்க மாஸ்டர். நன்றி. வணக்கம் காவ்யா. இங்க தவறுகள் அப்படின்னு சொல்லப்படுவது எது சமுதாயம் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஏற்பாடுகள் தானே. நம்ம அதை மீறினா தவறுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதை டிசைன் பண்ணது யார்? இதை கட்டமைச்சது யாரு? அதாவது ஒரு ஒழுங்கு அப்படின்றதுக்காக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் இதுல ஏதாவது அதை சீர் செய்ய முடியுதா? அதாவது இந்த பழைய பாடல், அந்த எம்ஜிஆரோட பாடல்ல இருக்கிற பாடல்ல தான் சொல்லலாம். அதாவது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்கிறது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே தான் இருக்குது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. திருட்டு அப்படின்றதை கூட, அதாவது ஒருத்தருக்கு ஒண்ணு தேவை இருக்கு அப்படிங்கும் போது அதை எடுக்கிறார். ஆம், இப்ப இதே சட்ட திட்டங்கள் நீங்க ஒரு காட்டில் வாழும் மனிதர்கள்ட்ட இருக்கா? அங்க பாருங்க. இங்க என்னன்னா ஆசை, ஒப்பீடு, தான், நான் என்ற ஆணவம், அகம்பாவம், இருமாப்பு, இந்த மாதிரியான பொருந்தாத குணங்களுக்காக மனிதர்கள் பிறர் உரிமையை பறிப்பதும், பிறர் உரிமையில் தலையிடுவதும், பிறருடைய பொருட்களை அபகரிப்பதும் இங்கே நடக்குது. இது எல்லாமே ஒப்பீடுகளுக்காக மனிதர்கள் தன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவராக காட்டிக்கொள்வதற்காக செய்யக்கூடிய செயல்கள்ல இது அடங்கும். இப்படி இருக்கும்போது நம்ம இதுலேயே ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம். நம்ம சவுண்ட் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில், அதாவது மனிதர்கள் அஞ்சுவது தன் இனத்தை கண்டுதான். தன் இனத்தையே கண்டு அஞ்சக்கூடிய ஒரே இனம் எதுன்னா மனித இனம் மட்டும்தான். அவன் என்ன பண்ணிடுவானோ, அந்த நாடு என்ன பண்ணிடுமோ, போர் தொடுக்குமா, எல்லாமே மனிதர்கள் தானே. மனித கூட்டங்கள் தான் மனித கூட்டத்தையே கண்டு அஞ்சு நடுங்குது. பிற உயிர்கள்லாம் அப்படி இல்லை. ஒரு மான்கள் கூட்டம் தன்னுடைய இன்னொரு மான்கள் கூட்டத்தை கண்டு அஞ்சுமா? சிங்கம் புலிகள்லாம் தன்னோட இனத்தை கண்டே அஞ்சுமா? பிற உயிரினங்களை கண்டு, தன்னோட வலிமையா இருக்கக்கூடிய உயிரினங்களை கண்டு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கும். தன் உயிர் பாதுகாப்புக்காக எச்சரிக்கை உணர்வோடு இருக்கும்.
அதோட இனத்தையே கண்டு எந்த உயிரினமும் அஞ்சாது. ம். அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா மனிதர்கள் மட்டும்தான். எதித்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரையும் பார்த்து பயப்படுவாங்க. ம். எங்க போனாலும் ஒரு அச்சம். இப்போ உள்ள மனிதர்கள்ட்ட அச்சம் உணர்வு அதிகமா இருக்கு. இப்படி இது மனிதர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய இது ஏன் ஏற்படுது? இதேபோல இதுக்கு ஏற்படக்கூடிய சட்டங்கள். அ இதெல்லாம் பொதுவுல பேசினா இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்க மறுப்பாங்க. அப்படிதான் இது. அ இது ஒரு சமுதாய கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு, அதுக்குள்ள மனிதர்களை சிக்க வைத்து, பெரு நிறுவனங்கள், அ அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களே ஆளுவது மனிதர்கள தான். இல்லையா? வேற எதையும் ஆள முடியாது. இப்படி இருக்கும்போது, இது இருக்க தான் செய்யும். இது இருந்துகிட்டே தான் இருக்கும். இது அப்போலருந்தே உண்டு. மன்னர்கள்லேருந்து அதுக்கு முன்னாடி ஒரு நாட்டு அரசின் இன்னொரு நாடை அடிமைப்படுத்த நினைப்பதும், அதுக்கு உண்டான சட்டங்களை ஏற்றுவதும், இது மனித பிறவிகிட்ட இருக்கக்கூடிய தான் தோன்றித்தனம் என்ற ஒரு குணம் இது. ஆ தான் அப்படின்றதை நிரூபிப்பதற்காக செய்யக்கூடிய செயல்கள் தான் இவை. இதையெல்லாம் பார்த்து அ சலிப்போ, ஆ இது என்னன்ற ஒரு வெறுப்போ நமக்குள் எழாமல், இது அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டு, நம்ம இந்த சூழலோட பொருந்தி நிறைவா, நிதானமா, மகிழ்ச்சியா வாழணும். அதுதான். இதை இப்படி சீர்தூக்கி பார்க்கும்போதே தெரியும். இதையெல்லாம் பார்த்து அ சலிப்போ, வெறுப்போ வருவதை விட, படைப்பின் அற்புதங்கள் நம்மள சுற்றி எவ்வளவோ இருக்கு. படைப்பின் அழகு. அதை ரசித்து முடிக்கவே இந்த பிறவி போதாது. இப்படி வாரி வழங்கி இருக்கிறது படைப்பு. இதை பார்த்தும் நம்ம எப்படி இதோட பொருந்தி நிறைவா, மகிழ்ச்சியா வாழலாங்கிறதையும் நமக்கு யாரும் கத்துக் கொடுக்க வேண்டாம். எங்கேயும் போய் கத்துக்கவும் வேண்டாம். அது நமக்குள்ளேயே உணர்த்தப்படும், வழங்கப்படும். அப்படி வழங்கிய உணர்த்தல்களில் நமது வாழ்க்கையை நம்ம அழகா வாழ்ந்துட்டு போகலாம். அதனால் இதை பற்றி விரிவா பார்த்தோம்னாலும் வேற ஒண்ணும் இதுல சொல்றதுக்கு இல்ல. இது அப்படிதான். இந்த ஏற்கனவே சட்டங்களும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு குற்றம் செய்தீர்கள் என்றால், அதற்கு வழங்கப்படக்கூடிய தீர்ப்பு, அதேபோல் ஏற்கனவே செய்த குற்றத்திற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை ஒப்பிட்டு, அதன்படியே தீர்ப்பு வழங்கப்படுது இல்லையா? இது மனிதர்களுக்குள்ள வகுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயல். இறை யாரையும் கைவிடுவதும் இல்லை, யாரையும் தண்டிப்பதும் இல்லை. அது எப்பொழுதும் அரவணைத்து நம்மளை வழி நடத்துது, வாழ வைக்குது. அருளலும் எல்லாமே அருளலும் வழங்கிட்டே இருக்கு. இது மனிதர்களுக்குள் நடப்பது. இது அப்படிதான் இருக்கும். இது நீங்க வேற ஒரு கிரகத்துக்கு போனீங்கன்னா, அங்க வேற மாரியா இருக்கலாம். இதெல்லாம் இல்லாம இருக்கலாம். அப்படிதான் இத போய் பார்க்க முடியும். இங்கிருந்து பார்க்கும்போது நமது கண்களில் எது காட்சியாக தெரிகிறதோ, நமது காதில் எது ஒலியாக கேட்கப்படுகிறதோ, அதுதான் இந்த உலகம் அப்படின்னு நிறைய மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்ல. பார்க்க முடியாத காட்சிகள் இங்க நிறைய உண்டு. அந்த காட்சிகளை பார்ப்பதற்கு உண்டான திறன் படைப்பால் உங்களுக்கு வழங்கப்படல. அவ்வளவுதான். கேட்க முடியாத ஒலிகளும் இங்க நிறைய உண்டு. அதை கேட்பதற்கான திறனும் உங்களுக்கு வழங்கப்படல. ஏன்னா நீ உன் வாழ்க்கையை நிறைவாக வாழ இது போதும் அப்படின்றதான். இதை ஒப்பிட்டு நீங்க நிலாவுல போய் ஆராய்ச்சி செய்யும்போது அங்க நீர் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? நீர் இருக்கு. அந்த நீரை பார்ப்பதற்கான கண்கள் உனக்கு வழங்கப்படல. அதான். அங்கு காற்று இருக்கு. அந்த காற்றை சுவாசிப்பதற்கான திறன் உனக்கு வழங்கப்படல. ஏன் நீ அங்க வரக்கூடாதுன்னு தான். அதை மீறி ஏன் நீ அங்க போற? அது போலதான் இந்த புவியிலும் உனக்கு விதிக்கப்பட்ட, வழங்கப்பட்ட வாழ்க்கையில் நீ நிறைவாக வாழ்ந்து முடி. இதை தாண்டி நுண்ணோக்கிகளை கொண்டும் விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில்
இறையால் மறைக்கப்பட்ட விஷயங்களை தேடி துருவி அதை கண்டு அது உனக்கு காட்டும். தன்னுடைய படைப்பின் பிரம்மாண்டத்தை உனக்கு காட்டும். அதை காட்டும்போது நீ அதில் லயித்து கிடப்பதை தாண்டி அதை வணிகமாக்கவோ பிறரை அடிமைப்படுத்தவோ அதை வியாபாரப்படுத்தவோ நீ பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவச் செயல். அந்த செயலில் ஈடுபவர்கள் தன் அறிவு செருக்கில்தான் இதையெல்லாம் நாம் கண்டுபிடிக்கிறோம் என்ற மமதையில் என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். இறை தன்னை காத்துக்கொள்ள என்றால் இந்த புவி அது ஒவ்வொருவரையும் கொல்லும். அது வழங்கும் தண்டனையாகவே தெரியாது. இறை வழங்கும் தண்டனை வழங்கப்பட்டது வரமாக தெரியும். ஆனால் அது வரம் என்ற பெயரில் உங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நிதானத்துக்கு வரும்போது அது உங்களுக்கு உணர்த்தப்படும். அதனால் இந்த சமுதாய கட்டமைப்பில் சட்டங்கள் என்பதும் மனிதர்களுக்குள், தண்டனை என்பதும் மனிதர்களுக்குள், தவறு சரி என்பதும் மனிதர்களுக்குள், பாவம் புண்ணியம் என்பதும் மனிதர்களுக்குள். இறை இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த இறை உங்களுக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை உணரும்போது இவையெல்லாம் வேடிக்கையாக நமக்கு தெரியும். இதெல்லாம் வேடிக்கை, மாயை என்பது நமக்கு புரியும் என்ற நிலைக்கு, புரிதல் என்ற நிலைக்கு நாம் மேம்படும்போது நமக்கு உணர்தல் என்ற நிலை ஏற்படும். அந்த உணர்தலின் மூலியமாக இறையை நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த நிலை வரும்போது நம்மையும் நாம் உணர்ந்து கொள்வோம். வாழ்த்துக்கள் காவ்யா.